தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய திருமுகம் இருக்கிற இந்த நிகழ்விடத்தில் அன்பு தம்பிகள் தங்களுடைய கொடிகளை பகுதிக்கு அல்லது பொதுமக்களுடைய பார்வைக்கு மறைக்காமல் ஓரமாக இன்னும் பின்னாடி இன்னும் பின்புறமாக சென்று வலதுபுறமா இன்னும் மேலே வலதுபுறமா மக்களை மறைக்காத அளவுல அதுதான் இடம் இருப்பார் உள்ள வர காலத்தின் கட்டாயம் ஒரு புதிய தேசமாய் இந்திய தேசம் பொலிந்திடும் அந்நேரம் அவரால் எல்லாம் முடியும் நாட்டுகள் விடியாய் இரவுகள் விடியும் அவரால் எல்லாம் முடியும் நாட்டுகள். திடீரென்ற தேர்தல் ஆணையம் இது போன்ற கட்டுப்பாட்டினை விதிப்பதால் இந்த தொகுதியில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரே இங்கு வர முடியாத சூழ்நிலை நிலவுகிறது. தேர்தல் என்று வந்துவிட்டாலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் செயல்பாட்டை முற்றிலும் ஸ்தம்பிக்க வைக்கும் வகையில் பல்வேறு ஆணைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருகிறது. எந்த ஒரு சிறிய உத்தரவு வெளியிட வேண்டும் என்றாலும் தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும். இது ஜனநாயகத்திற்கு முற்றிலும் புறம்பானதாகும். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனையும் கடிப்பது என்று சொல்வார்களே, அதை போல இப்போது வேட்பாளரே தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நிற்க முடியாத சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டுமல்லாமல் வேட்பாளர் பெயரை கூட உச்சரிக்க கூடாது என்றும் இத்தொகுதி வேட்பாளர் என்று கூட சொல்லக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. இது ஜனநாயகத்தையே கேலிக்கூத்து ஆக்குவதாகும். எனவே இது குறித்து நீதிமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவின் காரணமாக இந்த தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளரை நான் அறிமுகம் செய்ய முடியவில்லை. இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர் வருகின்ற தேமுதிகவின் மாநில முன்னாள் மாணவர் அணி செயலாளரும் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவருமான திரு என் மகேஸ்வரன் அவர்கள், திருமதி விஜயா கண்ணன் அவர்கள், பாமகவை சேர்ந்த நாமக்கல் ஒன்றிய செயலாளர் திரு கே செந்தில்குமார் அவர்கள், பாமக நாமகிரிப்பேட்டை ஒன்றிய ராமப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு பூமாலை அவர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாமகிரிப்பேட்டை ஒன்றிய வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு எம் விஸ்வநாதன் அவர்கள், காங்கிரஸ் எலச்சிபாளையம் ஒன்றிய குப்பாண்டபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி லாவண்யா செந்தில்குமார் அவர்கள்,